அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 26 மாசி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை. இந்த ஒரு நாளில் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவது நீங்கள் நினைத்தது, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள், நீங்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல ஒரு அதிசயமான ஒரு நாளாக நாளைய நாளானது இருக்கும். ஆஞ்சநேயரின் அருளால் தடைகளானது உடனே விலகும். தீய சக்திகள் உடனே நம்மை விட்டு நீங்கும். நன்மை கதவானது திறக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக நாளைய நாளில் ஆஞ்சநேயர் காட்சியளிப்பார். மாசி மாதம் சூரியன் தனது உச்ச ஒளியில் இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் வியாழக்கிழமை என்பது தெய்வ அருள் மிக அதிகமாக வரக்கூடிய ஒரு காலம். வியாழன் என்றாலே நாணம், அதிர்ஷ்டம், செல்வம், சந்தோஷம், நல்ல குடும்ப வாழ்வு, இது அனைத்தையும் கொடுக்கும். அதனுடன் ஆஞ்சநேயர் சேரும் பொழுது துணிவு, வெற்றி, பாதுகாப்பு, உடனடியான பயன், பகைவர்களை அடக்கி வைக்கக்கூடிய சக்தி, இந்த இரண்டு சக்திகளும் இணையக்கூடிய ஒரு நாள் தான் மாசி மாதத்துல வரக்கூடிய வியாழக்கிழமை. எனவே இந்த ஒரு வியாழக்கிழமை நாட்கள்ல நம்ம ஆஞ்சநேயரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்தது உடனே நடந்துவிடும். நாளை ஏன் நம்ம ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் அப்படின்னா, நீங்கள் நினைத்தது உடனே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கண்ணுக்கு தெரியாத தடைகள் கூட நீங்கக்கூடிய ஒரு நாள். மனக்குழப்பங்கள், மனப்பயங்கள், எதிர்ப்பு சக்தி அனைத்தையும் அடக்கக்கூடிய ஒரு நாள். உங்களின் அதிர்ஷ்டத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். ஓர் எளிய தீர்வு, ஒரு வெற்றிலை மாலை, இதை மட்டும் செய்தாலே நாளைய நாளில் போதும். இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நினைத்ததை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். நினைத்தது உடனே நடப்பதற்கு ஒரே ஒரு ரகசிய முறையானது இருக்கு. மாசி மாத வியாழக்கிழமையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம், ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை நீங்கள் சமர்ப்பிப்பது. இது வெறும் சாதாரண மாலையாக இருக்காது, இது வெற்றி தரக்கூடிய மாலை. ஏன் அப்படின்னா, வெற்றிலை என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். நீங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ஒரு மாலை உங்களுடைய கைகளால், உங்களுடைய மனசார ஆஞ்சநேயருக்கு செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான மாலையாக இருக்கும். இந்த ஒரு வெற்றிலை மாலையை நம்ம எப்படி தெரியுமா செய்ய வேண்டும்? இதற்கு தேவையான பொருட்கள் 11 இல்லைனா 21 எண்ணிக்கையில வெற்றிலைகள், மஞ்சள் கயிறு அல்லது பஞ்சு ராடு, இது இருந்தாலும் போதுமானது. சிறிதளவுக்கு சந்தனப்பொடி, ஒரு தீபம், ஒரே ஒரு துளசி தண்டு, இதனை மட்டும் நீங்கள் வைத்திருந்தால் போதும். முதலில் வீட்டில் குளித்து சுத்தபத்தமாக அமர்ந்து கொண்டு உங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி அதன் முன்பு நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். வெற்றிலைகளை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வெற்றிலைக்கும் மேலே ஒரு சிறிது சந்தனத்தை சிறிதளவுக்கு வட்ட வடிவில் நீங்கள் தடவி கொள்ள வேண்டும். மஞ்சள் கயிறில் மெதுவாக கோர்த்து கொண்டு மாலை வடிவமாக நீங்கள் செய்ய வேண்டும். இதனை நீங்கள் மாலை நேரத்தில் செய்வது முழுக்க ஓம் ஹனுமதே நமக என்று உங்களுடைய மனதிற்குள் ஜெபித்து கொண்டு இதனை நீங்கள் 108 எண்ணிக்கையில் இந்த வெற்றிலை மாலையை நீங்கள் தயாரிக்க வேண்டும். இதில் மிகவும் முக்கியமானது, மாலை செய்யும் பொழுது நீங்கள் யாரிடமும் பேசக்கூடாது. உங்களுடைய மனதிற்குள் ஒவ்வொரு வெற்றிலையை கோர்க்கும் பொழுதும் ஒவ்வொரு வேண்டுதல்களை நீங்கள் நினைத்து கொண்டு கோர்க்க வேண்டும். இது உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கோவிலுக்கு இந்த மாலையை எப்படி நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னா, மாலை முடிந்ததும் ஒரே ஒரு துளசி தண்டு அதன் நடுவில் நீங்கள் வைத்து கட்டி கொள்ளுங்கள். கட்டி கொண்டு மாலை வைக்க ஒரு வெள்ளை துணியில் சுற்றி எடுத்து கொண்டு செல்லலாம். கோவிலுக்குள் நுழையும் முன்னர், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று ஆஞ்சநேயர் சொல்கிறார். இதை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டு கோவிலுக்குள் நீங்கள் செல்லுங்கள். ஆஞ்சநேயர் கோவிலில் மாலையை நீங்கள் எப்படி தெரியுமா கட்ட வேண்டும்? கோவிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு முன்பு நின்று உங்களுடைய மனசு சரியாக அமைதியாகும் வரை மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள். 2 கைகளையும் இணைத்து மனதில் உங்களுடைய வேண்டுதல்களை கூறி, பிறகு இந்த மாலையை மெதுவாக ஆஞ்சநேயரின் வலது கையில் அல்லது வாசலில் நீங்கள் கட்டிவிட வேண்டும். மாலையை கட்டும் போது நீங்க உங்களுடைய மனதிற்குள் உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அனைத்தையும் கூறிக்கொண்டு இந்த ஒரு மாலையை நீங்கள் கட்டுங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைத்தது உடனே நிறைவேறிவிடும். தடைகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நீங்கி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் கூட நாளைய நாளில் தீர்ந்துவிடும். யாராவது உங்கள் மீது தீங்கு செய்ய நினைத்திருந்தால் அது திருப்பி அவங்களையே சேர்ந்துவிடும். இது 100% செயல்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாலை. இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்கள் செய்து பாருங்க. உங்களுடைய வீட்டில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரிவா சரணம்.